உங்கள அது இருக்கான்னு பொறாமையா சரியான தாடியும் இருக்கு. சிவாஜி கணேசன் பிச்சை வாங்கணும் அவர்கிட்ட நடிப்புக்கு. என்ன நான் உண்மையாக டிக்டாக்ல எல்லாம் அதை பார்த்துறீங்களா? டிக்டாக்ல எல்லாம். ஓ அனைவருக்கும் வணக்கம். பாருங்க ரச்சிக்கறி வச்சு கொண்டிருக்கிறேன். என்னதுக்குன்னா நாங்கள் சாப்பிடத்தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கனடாவிலிருந்து காந்தவேல் அண்ணா இடைக்காடன் ரெண்டு சேனல் வச்சுக்கார், அவரும் வாரார். அது மட்டும் இல்லை, அப்படியே போய் பிரான்ஸ்லேருந்து வந்த பகிரதன் அண்ணாவையும் தமிழ்கிழவன் ஐயாவையும் சந்திக்க போகிறோம். இங்கே பாருங்க, இது நான் பச்சை கறி எப்படி இருக்கு, பிரட்டல் உண்டு, சோடாக்கள் அதுகள் வேண்டணும், வெளிக்கிடுவோம். சோடா வேண்ட போகிறேன். ஒரு தாத்தா வராரு உங்களை சந்திக்க. அரிய மாமா இல்லை, அவர் வந்துட்டு போட்டார், கொண்டு நிற்கிறார். இவர் கனடாவில் ஒரு மாமா, காந்தவேல் மாமா தாத்தா. பாப்பாமா குடிக்கணும் வாரன் வந்துட்டு ஹெல்மெட் தேவையில்லை, நான் கிட்டத்தானே வாராரா. இவரை கண்டிருக்கிறீங்களோ? என்ன பேர் உங்களுக்கு? கேட்டுக்காருங்க ஏதோ கொண்டு வந்து தந்திருக்கிறேன். அப்போ என்ன புதினம் வந்தது நோக்கம் கனடாக்கு? நான் வளமையாக வாரினேன். கனடாவில இருந்து இலங்கைக்கு வர்றது என்னோட வளமை. அதிகமாக வருவேன் நான். இந்த வருஷம் போன வருஷம் கூட வந்தேன், இந்த வருஷம் வந்தேன். ஏன்னா வேற எனக்கு எவ்வளவு யாழ்ப்பாணத்தில் அது இருக்கோ அவ்வளவு தூரம் பவுனியாவில் எனக்கு அது பவுனியா அப்படிங்கிற இடங்களுக்கு நிறைய எனக்கு அதுகள் இருக்கு. இப்போ உங்களை தெரியும் தானே, நீங்கள் வந்த நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ நான் வந்தேன், வைஃப் வரல, அவள் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். இப்போ ஒரு 4 பேர் ஒன்று வச்சேன், வந்துட்டேன். நேற்று எங்கள்கிட்ட ஊரில் திருவிழா நடந்தது, திருவிழா நடந்தது. இப்போ அண்ணா வந்திருக்கிறார். என்ன விஷயமா இப்போ கனடாவிலேருந்து வந்திருக்கிறீங்க? ஆமாம், கனடா எனக்கு தாய்படி. அதாவது நான் 2010 கனடா போனேன். பெரணங்கள் சொல்லியிருப்பேன். போயினாலும் கனவில் இந்த நாட்டை மறந்துட்டேன். போனாக்க இன்னும் வராமல் 30-40 வருஷம் ஆயிருக்கேன். அப்படி இல்லை, நான் இப்போ போய் 15 வருஷம், 15 வருஷத்தில் 10 முறை வந்துட்டேன். அதனால மறக்கலாம் கிடையாது. சொந்த சொன்னீங்க 60 வயது மட்டும் இங்கே தான் இருந்தேன். 60 அங்கே வந்தேன், 60 அங்கே வந்தேன். அங்கே வந்து வேலை செய்யினான், இங்கே வேலை செய்யினான், அங்கே வேலை செய்யினான். அரசாங்க உத்தியோகம் சேனல்ல போட்டிருந்தாங்க எல்லா வீடியோ. ஆமாம், அப்படியே முதல் பார்த்தேன் இந்த சுதர்சன் வீடியோ. சமையல் நான் பிளான் பண்ணி செய்யறது பாருங்க, மேலெல்லாம் மட்டை. ரைட், ஃபைன், ஃபேண்டாஸ்டிக். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கு. வித்தியமாக இருக்கணும், எதுவும் வித்தியமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். இது கிரனைட் கல். ரைட், இது ஒரு வித்தியாசம் அதிகமாக. இது இவ்வளவு தான் நான் கட்டினது, இது ஓப்பனாக இருந்தது. இப்போ இந்த ஒரு மாதம் தான் இது என்ன சொல்லுங்க, காகங்கள் வந்தாலும் மட்டும் நெட் அடித்து கதவு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ ஒரு ஃப்ரீயாக அதோட இப்படி இருக்கிற வென்டிலேஷன் காத்தோட்டமாக இருக்கும். வெக்க நேரத்துக்கு கூலாக இருக்கும். அக்கம் பக்கத்துல எல்லாம் மரங்கள் இருக்குது. இயற்கையோடைய அண்டி இருக்கணும், செயற்கையிட இல்லாமல் இயற்கையோடைய அண்டி இருந்தால் நல்லா இருக்கும். இது வித்தியாசமானது, வித்தியாசமான கிராமத்து இதுபடி கட்டினது. இப்போ கொஞ்சம் கீழே கான்கிரீட் தான், ஒன்றும் செய்யலாது. மேலே ஒரு வித்தியாசமா. அப்போ என்ன இது காணியோகம் இருக்குன்னு எனக்கு? அதாவது நான் பெருமையாக சொல்கிறேன்னா, நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் இலங்கையாக இருந்தால் கூட என்ன வாழ வச்ச பூமி வன்னி. அந்த வன்னியை நான் இன்னும் மறக்க முடியும். நான் வேலையில் போய் சேர்ந்தோம்னா 80ஆம் ஆண்டு நான் வவுனியாவில் விவசாய திணைக்களத்தில் வேலை இருந்தேன். அப்போ நான் ஒரு காணி கொண்டு ஆசைப்பட்டு வாங்கினான். A9 ரோட் சைடில், ஓமந்தையில் A9 ரோட் சைடு பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ பக்கத்தில் A9 ரோட் சைட். எந்த அளவுக்கு முன்னால் பஸ் போகுது, முன்னால தான் பஸ் போகிற வரைக்கும். அது நல்ல ஸ்பாட். அது நான் வாங்கக்கு 2 ஏக்கர் இருந்தது. அதில் எனக்கு வேண்டிய ஆக்கள் நிறைய கரைச்சொல்லி தாங்கள் தடை கட்டுறாக்கு தர சொல்லி ஒவ்வொருக்கு 3 பேருக்கு 3 பேரை இப்போ காணி கொடுத்தேன். நான் நம்ம மிச்சம் இப்போ என்னட்டே 1.5 ஏக்கர் காணி பெரிய கிணறு. நீங்கள் நான் வீடியோவும் போடுவேன். அதில் என்னுடைய நண்பர் நண்பர் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். நான் அதை பார்த்தா முழு விவரம் அதிகலாம். பெரிய கிணறு, முந்தி தண்ணி தட்டுப்பாடாக இருந்தது. பெரிய கிணறு வட்டி கட்டிக்கிறேன். இப்போ எவ்வளோ விலை போகுது? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறத நோக்கம் அப்படி? ஆமாம், ரோட் சைட் காணிகள் அங்கே சிம்பிளாக 20 லட்சம் ரோட் சைட்டாண்டா இருக்குது. நான் ரோட் சைட்டில் ரோட் சைட்டும் இருக்குது,
ஒரு 10-15 கடை கட்டக்கூடிய இடம் இருக்கு. அதுக்கு பின்னால நிறைய இடம் கிடக்கு. அதை வேற தேவைக்கு வீடு கட்டி இருக்கலாம், ஒரு பண்ணை நடத்தலாம், இல்லை என்ன தேவைக்கும் விவசாய வயல் செய்யலாம். 20 லட்சம் ஒரு பரப்பின் விலை. ஆனால் அந்த விலை சொல்லலை. நான் அது பின்னுக்குள்ள காணியும் சேர்த்து கொடுக்குறபடியால் நான் ஒரு இண்டியன்ல மேலே 15 லட்சம் இண்டிய கரண்ட் ப்ரைஸ் இதில் போகும்போது நிற்கிறேன். நான் அது அக்கறை உள்ள ஆக்களுக்கு இப்போ எதிர்காலத்தில் இன்னும் விலை கூடி கொண்டு போகுமே தவிர உலகத்தில் இன்றைக்கு 2 விஷயம் தான் நாளைக்கு நாள் கூடிக்கொண்டு போய் இந்த கஷ்டமில்லாம் உழைக்கிறாண்டு இந்த எங்கள்கிட்ட முதலீட்டை பெருக்கணுமெண்டா ஒன்று தங்கத்தில் முதலீடு செய்யணும், அதில் மண்ணில் முதலீடு செய்யணும். 2ம் ஒரு விதமான கஷ்டம் இல்லை, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகும். அப்போ இதுவும் அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் விற்கிறீங்க வச்சுருந்தா உங்களுக்கு நல்ல நீங்கள் கேட்குற கேள்வி சரி. எனக்கு என்ன பார்த்தா நீங்கள் தானே எனக்கு இப்போ 75 ஆகுது. இனியும் என்னால் மேனேஜ் பண்ணுற கஷ்டம் தெரியும். நான் அதிகமாக சொல்கிற வார்த்தை, நாளைக்கு முதியோர் நாளைக்கு உயிரோடு இருக்கிறதான் புதினம், செத்துப்புற புதினம் இல்லை. நாளைக்கு என்னவும் நடக்கலாம். என்னுடைய குடும்பத்தவர் மனைவி பிள்ளைகள் சொல்லினே, அப்பா உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வந்து போகிறது, இன்னொரு ஆளை இருத்தி போட்டு அவரோட மெல்லு கட்டணும். உண்மையா நான் அசல் கமக்காரன், ஏன்னா காணியை விட விருப்பம் இல்லை என்றாலும் என்னோட நிலைமை அறிஞ்சு செய்யும். அதுக்காகத்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றுமில்லை. ஏன்னா தெரியும் நான் இப்போ என்ன நான் விற்கிற விலையை விட இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு விட்டா இதை போல இன்னும் ஒரு மடங்கு கூட விற்கலாம் எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் நாளை என் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? காணிக்கு விலை ஏற்றம் என்று உத்தரவாதம் இருக்கு, ஆனால் என் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? என்னவும் நடக்கலாம். என்னோட தனியாக வந்துருக்குறேன். என்ன அவையே சொல்லி ஒவ்வொரு நாளும் கதைப்பா, என்னோட வைஃப் கதைப்பா, எப்படி இருக்கீங்க, அப்படி இந்த மாதிரி இங்கே போகிறீங்க, இங்கே வார கூட சொல்லி போட்டு தான் பா. விடியாலுமே எந்த இடம் இடைக்காடில் இருந்தால் வந்து நிற்கிறேன். அப்போ அவாக்கும் சொல்லி போட்டு வர, சுதாகரும் சொல்லி காய்ச்சிட்டு தான் மாறுறேன். இந்த இடத்துல அண்ணா பற்றி சொல்லணுமெண்டா, அங்கே நான் கனடா வந்தோடனே அடிச்சு காய்ச்சி நான் நேர போய் சந்திச்சு எனக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு புட்டு முட்டை பொறிகள் எல்லாம் செய்து அந்த அம்மா தான். உண்மையா உங்களுக்கு தெரியுமா, கனடாவில் சமைச்சு சாப்பிட்ற பெரிய செலவில்லை. எல்லாம் வாங்கலாம், எல்லாம் நல்ல வடிவாக சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவாக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்டா, பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிற தமிழ் கிழவன், அதாவது பகிரதன் யூடியூப் பார்க்குற எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேணும். எனக்கும் அவருக்கும் எதிர்மாறு, என்னை விட வயது குறைவாக இருக்கலாம், எனக்கு ஒரு சொட்டு மரம் தலை இல்லை, அவருக்கு முடியும் நிறைய இருக்கு, சரியான தாடியும் இருக்கு. சிவாஜியனையன் பிச்சை வாங்கணும் அவர்கிட்ட நடிப்புக்கு. என்ன நான் அவர் உண்மையாக பார்த்துறீங்களா டிக்டாக்ல எல்லாம்? அப்போ அவர் சூப்பர் முதல்ல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கதைச்சிட்டு போவோமா, இல்லை அங்கே போய் கதைக்கலாம்? 3 பேரும் சேர்ந்து கதைக்கலாம். 3 பேரும் சேர்ந்து கதைப்போம். இதே ஒரு அளவா நீங்கள் நிப்பாட்டி போட்டு அவருடைய அடுத்தது அவருடைய பாய் சொல்கிறார் தாத்தாக்கு. நாங்கள் இப்போ வலிக்கிற போகிறவங்க ஏன்னா தமிழ்கிழவன் ஐயா வீட்டை சரி வாங்கோ. இப்போ நாங்கள் கந்த கோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். சிவாஜி கணேசன் எவ்வளவோ வேஷம் போட்டு திறமா நடிச்சிட்டு போறாரு, ஆனால் இதை போல ரியலா இல்லை தான். அண்ணா சொன்னது தனக்கு முடி இல்லையாம் தாடி இல்லையா, உங்களை அது இருக்கான்னு பொறாமையா. அவர் என்ன இருந்தாலும் வந்து அறியா இருக்கிறார், அவர்கிட்ட வயசு என்ன நம்ப இல்லை. இல்லை நான் இப்போதைக்கு அதை பற்றி சிந்திக்கல. அதாவது மரணம் ஏனென்று சொன்னால், அதாவது நாங்கள் ஒரு பிரியாணத்துக்கு எங்களோட வாழ்க்கை சொல்லுவாங்க, ஒரு பிரியாணம் உண்டு. இந்த பிறப்பு ஒரு பயணம், அந்த பயணத்துல நாங்கள் ஒரு பஸ்ல ஏறுறோம், ஒரு இடத்துல இறங்கத்தான் இருக்கலாம். எந்த இடம் வந்தா பிறகு இல்ல நான் இறங்க மாட்டேன் அடம் பிடிக்கலாம், கொண்டு போய் பிடிக்கும் கடைசி இதுல விடுவேன். அப்ப அதை போல அது அது இயற்கை. சரி கொண்டு கவிதை புத்தகம் வந்து நான் கேட்டேன். நான் அப்ப கொண்டு வரலையே, நான் காலத்துக்கு காலம் அதுதான். இப்ப இந்த யூடியூப் நான் மெல்ல அவ்வளவு பெரிய திறமை இல்லாட்டு கூட ஏன்னா பெரிய ஒரு சந்தோஷம் என்ன சொல்லுங்க. அப்போ நான் எழுதி வச்சுக்கிறத புத்தகம் அடிக்கணும்னு நினைச்சு நான் அதை அந்த புத்தகமா அடிச்சால் கணிசமான செலவு இருக்கும். ஆனால் அதன் பயன் அவ்வளவு இல்லை. எத்தனை பேர் பாப்பினேன், 6,000 இந்த புத்தகம் போகுதோ ஒரு குறிப்பிட்ட வச்சு ஒரு 1000 இல்லை 2000
உங்களுடைய இதழ் யூடியூப்ல வேற இது கவிதை இந்த கவி வரிகள் நான் சொல்றேன் சில போடுறேன் அது ஒரு தொடர்ச்சியான ஒரு செய்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் விரும்பினா வாங்கெடுக்கும் விரும்ப அதை தாண்டி கொண்டு போக கவிதைகள் என்னட்ட இருக்கு அருமையான கவிதைகள் இருக்காது. நான் அதைத்தான் பிறகு நான் இதில் வாசிச்சு விட்டால் அதை இந்த குரல்ல என்ன பார்க்கிறேன் நான் எழுதுற டேட் போடுறேன். சில பேர் தங்களோட வழிபடி யூடியூப்பில் யோகாசனம் எல்லாம் இருக்கேன். சில பேர் வந்து தங்களோட முகத்தை காட்டுறேன் ஏன் இருட்டுக்க நிற்கிறீர்கள் வெளியில வாங்குவேன். நான் எழுதுற ஆர்டிக்கிள் எல்லாத்துக்கும் நான் பேர் போடுறேன். சில வேண்டிய பெருமைக்கு போடுறேன். இல்ல ஏனென்றால் இந்த கருத்துக்கள்ல உங்களுக்கு ஏதும் சொல்ல விரும்பினால் முரண்பாடு இருந்தால் நேர என்ன சொல்லுவேன். அதுக்காகத்தான் நான் போடலாம் தானே. யார் ஏனென்றால் அந்த மொட்டை கடிதம் மாதிரி இருக்கப்படாது. சரியா மொட்டை கடிதம் மாதிரி இருக்கப்படாது. மாளிகையை பார்த்ததை வச்சு 2 வசனம் சொல்லுங்க. டக்குன பார்த்த உடனே என்ன உங்களோட மனதுக்கு தோணும்? மண்டபம் நீங்கள் எல்லாரும் மண்டபத்தை வந்து அரசன் மேல கட்டினது வேற பெரியாக கட்டினது எங்களாலேயும் கட்ட முடியாது. காட்டி இருக்கிறார் ஐயா. இதுதான் மண்டபம். நாங்கள் மறக்க முடியாதுன்றதை நாங்கள் யாரை மறக்க கூடாது, எங்களோட பெற்றாரை மறக்க கூடாது. அந்த ஐயா என் அப்பாவின் ஞாபகமாக இப்படி கட்டுறேன்றால் இதுக்கு என்ன தேவை தெரியுமா? இதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. அது 2ஆம் பட்சம். 1ஆம் பட்சம் என்ன ஒன்று இருக்கு? உங்களோட எண்ணம். நான் இப்படி ஒன்று ஆக்க பண்ணுன்ற சிந்தனை எல்லாருக்கும் வந்தாலுமே செய்யாயினு. அதான் ஒரு தனக்கு ஒரு பண உதவி செய்கிறேன்டா. தானம் செய்கிறாக்கு 2 விஷயம் முக்கியம். தானம் செய்கிறாக்கு உன்னிட்ட பணம் பொருளாதார வசதி இருக்கணும். அதை விட முக்கியம் உன்னிட்ட மனம் இருக்கும். கொடுக்க வேணுமென்ற மனம் முக்கியம். அதுதான் முக்கியம். அப்போ இந்த 2 ஐயாட்ட இருந்தபடியாத்தான் இந்த இப்படி ஒரு அந்த அடையாளமாக இந்த மாளிகை எழும்பி நிற்குது. இதை விட குறையும் ஐயா. இது என்ன தெரியுமா? இவற்ற செயலால் ஒருதனுக்கு சொல்வாங்க, வாழ்க்கையில் நீ இறந்த பின்பும் இந்த பேர் நிலைக்க வேண்டும் என்றால் 2 விஷயம் செய்யணும் என்று சீனாக்காரன் சொல்லுவான். எது சொல்லுங்க பார்ப்போம். 2 புத்தகம் எழுதணும்னு சொன்னீங்க. முந்தையும் சொல்லியிருப்பான். 1 புத்தகம் எழுதணும். அது எல்லாராலும் மேலாது. ஆனால் எல்லாராலும் மேலும் எது மரம் நட முடியும். நாங்கள் நொங்கு குடிக்கிறோம், கல் குடிக்கிறோம், நாட்டுக்கு தின்றோம், தொல்குடியை சாப்பிட்றோம், வீட்டுக்கு கட்டுறோம். இந்த பனைமரத்தால் அந்த பனைமரத்தை நாங்கள் நட்டோம். பலமுறை சொல்லி மறக்க முடியாது. இதெல்லாம் மறக்க முடியாது. கதை. அதான் 10,000 நட்டாயிரம் பனைக்கு ஒரு பேர் கணவருக்கு தெரியாது. என்ன அர்த்தம்? நீங்கள் இவரை வச்சு ஒரு 1000 வீடியோ எடுத்து போட்டு இருப்போங்க. வடிவ கதை பேர் 2 பேர் இருந்து கதைக்க 10,000 என்றால் பனைமரத்து பட்டாலும் 1000 வருஷம் இருக்கும். வீட்டுக்கு கூரையா போட்டால் மரமாக இருக்கும். நட்டாயிரம் என்றால் நட்டாலும் 1000 சாகாது. எந்தொரு தாவரத்தை நடுறாக்க நீங்கள் விதையை நடவணும், தண்ணி ஊற்றி வளர்க்கணும், ஆடு மாடு சாப்பிடாம வேலி அடைக்கணும், காலத்துக்கு காலம் புள்ள பராமரிக்கணும். எனக்கு இந்த ஒன்றுமே இல்லை. கனங்கொட்டி ஒரு குழி மண்ணை வெட்டி போட்டு அதன் போடுங்க. அதுக்கு ஒரு நாளும் பனை வந்து வறட்சியால பட்ட கிடையாது, மழையாலே அழிஞ்ச கிடையாது, மாடாடுதுண்டு செத்தது கிடையாது. நீங்க இந்த பனையை பற்றிய ஒரு தனிய கட்டுரை எழுதணும். இல்லை நான் என்ன ஒரு எழுதினேன் யூடியூப்ல பாருங்க. நான் என்ன மறக்க முடியாத கொடை பனைமரம் என்னும் கொடை வள்ளல் இருக்கிறோம். யூடியூப் பாருங்க. பனைமரம் என்னும் கொடை வள்ளல் கொடை வள்ளல் அதை படிச்சு பாருங்க. சுருக்கமாக போட்டிருக்கிறேன். ஓகே, நான் காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஆதரவாங்க. அவை இனி வந்து எடுக்க போயினோம். தமிழ் கிழவன் அவற்றை சேனலையும் இடைக்காரன் என்ற அவற்றை சேனலையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அண்ணா இப்ப வலிக்கிட்டு வீட்டை போக போறார். எல்லாருக்கும் நன்றி.